யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு துப்பாக்கி குண்டு பல பேரரசுகளை சரிச்சு கோடிக்கணக்கான உயிர்களை காவு வாங்கி உலக வரைபடத்தையே மாத்தி எழுத முடியுமா? வாங்க, உலக சரித்திரத்தோட அந்த முக்கியமான அதே சமயம் பயங்கரமான ஒரு அத்தியாயத்தை நாம புரட்டி பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஒரு நொடியில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசோட பட்டத்து இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அவரோட மனைவியோட இந்த தெருவுல சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த தருணம். இது வெறும் ஒரு படுகொலை மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய காட்டுத்தீய பத்த வச்ச ஒரு சின்ன தீப்பொறி. ஆனா இங்கதான் அந்த முக்கியமான கேள்வி வருது இல்லையா? எப்படி ஒரே ஒருத்தரோட கொலை 7 கோடிக்கும் மேல மக்களை பாதிச்ச ஒரு பெரிய போருக்கு காரணமாச்சு? எப்படி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சரிஞ்சு விழுந்துச்சு? வாங்க, இந்த சிக்கலான சங்கிலி தொடர் சம்பவங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல அந்த தீப்பொறி எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். அன்னைக்கு சரஜேவோவுல நிஜமாவே என்னதான் நடந்தது? இவர்தான் அந்த இளவரசர் ஆர்க்டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட். இவர் வெறும் ஒரு அரசு குடும்ப வாரிசு கிடையாது, ஐரோப்பாவோட ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான ஒரு பேரரசோட எதிர்காலமே இவர்தான். அதனால இவரோட மரணங்கிறது ஒரு குடும்பத்தோட இழப்பு மட்டும் இல்ல, அது ஒரு பேரரசின் மேலேயே விழுந்த ஒரு பெரிய அடி. நடந்தது இதுதான். ஒரு செர்பிய தேசியவாதி சுட்டான். ஆனா ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவங்க அந்த ஒரு தனி நபரை மட்டும் குற்றவாளியா பார்க்கல, மொத்த செர்பியா தேசத்து மேலையும் பழிய தூக்கி போட்டாங்க. இங்கதான் ஒரு கொலை வழக்கு 2 நாடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சது. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு துப்பாக்கி சூடு மட்டுமே இவ்வளவு பெரிய போருக்கு காரணமா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. நிஜம் என்னன்னா, ஐரோப்பா பல வருஷமாவே வெடிக்கிறதுக்கு தயாரா இருந்த ஒரு வெடிமருந்து கடங்க மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படுகொலை சும்மா அந்த திரிய பத்த வச்சது, அவ்வளோதான். அப்போ அந்த வெடிமருந்துங்கிறது என்ன? இதோ இந்த 4 விஷயங்கள் தான். நாடுகளுக்குள்ள இருந்த பயங்கரமான போட்டிகள், புது புது காலனிகளை பிடிக்கிறதுல இருந்த ஒரு பந்தயம், யார் பெரிய ராணுவம் வச்சிருக்காங்கன்னு காட்டுறதுக்கு நடந்த ஒரு பெரிய ஆயுத போட்டி, அப்புறம் ஏன் நாடுதான் பெருசு அப்படிங்கிற ஒரு தீவிரமான தேசியவாதம். இது எல்லாமே சேர்ந்துதான் ஐரோப்பாவை ஒரு கொதிநிலையில வச்சிருந்தது. இந்த போட்டிகள்ல ரொம்ப முக்கியமானது பிரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் நடுவுல இருந்த பகை. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்ல ஜெர்மனி கிட்ட தன்னோட முக்கியமான அல்சேஸ் லொரைன் பகுதிகளை பிரான்ஸ் இழந்திருந்தது. அந்த அவமானத்தையும் கோவத்தையும் அவங்களால மறக்கவே முடியல. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஜெர்மனியோட கொள்கையிலேயும் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. முதல்ல அதிபர் பிஸ்மார்க் இருந்தப்போ அவர் ரொம்ப நிதானமா ஜெர்மனிய அமைதியா பலப்படுத்துறதுல தான் கவனம் செலுத்தினாரு. ஆனா அவருக்கப்புறம் வந்த கைசர் வில்ஹெம் ஜெர்மனி உலகத்துல ஒரு சூப்பர் பவரா வரணும்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா காலனிகளை பிடிக்க ஆரம்பிச்சாரு. இது பிரிட்டன் மாதிரி அப்போ இருந்த பெரிய சக்திகளுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப இருந்த மனநிலைய புரிஞ்சிக்க இந்த ஜெர்மன் தளபதியோட வார்த்தைகளை கேளுங்க. 5 வருஷத்துல நாம ஜெயிச்சதை காப்பாத்த இன்னும் 50 வருஷத்துக்கு நாம ஆயுதம் ஏந்த தயாரா இருக்கணும்னு சொல்றார். அதாவது சமாதானம்ங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம், போர் தான் எப்போதுமே வரலாம்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. அதனால ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டை சந்தேகப்பட்டு தங்களோட ராணுவ பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி, இப்போ ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை எப்படி மொத்த ஐரோப்பாவையும் போர்க்களத்துக்குள்ள இழுத்துச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு காரணம் இந்த நாடுகளுக்குள்ள இருந்த ரொம்ப சிக்கலான ராணுவ கூட்டணிகள் தான். ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி ஒன்னு விழுந்தா மத்ததும் சேர்ந்து விழும். ஐரோப்பா அப்போ கிட்டத்தட்ட 2ஆ பிரிஞ்சு நின்னுச்சு. ஒரு டீம் இன்னொரு டீம். நீ என் ஆளை அடிச்சா நான் உன் ஆளை அடிப்பேன். இதுதான் அந்த கூட்டணிகளோட அடிப்படை. ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய சண்டையா மாற இதுவே போதுமானதா இருந்துச்சு. இந்த 2 அணிகள் யாருன்னு பாருங்க. ஒரு பக்கம் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, ஓட்டோமேன் பேரரசு, இவங்கெல்லாம் சேர்ந்த மைய சக்திகள். இன்னொரு பக்கம் பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, இவங்கெல்லாம் சேர்ந்த நேச நாடுகள். இந்த டீம் பிரிஞ்சதுதான் போரோட அளவை நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெருசாகிடுச்சு. இங்கதான் அந்த சங்கிலித் தொடர் வினை ஆரம்பிக்குது. பாருங்க எவ்வளோ வேகமா எல்லாம் நடக்குதுன்னு. ஜூலை 28 ஆஸ்திரியா செர்பியா மேல போர் அறிவிக்குது. உடனே செர்பியாவோட கூட்டாளி ரஷ்யா உள்ள வருது. ரஷ்யா வந்ததும் ஆஸ்திரியாவோட கூட்டாளி ஜெர்மனி ரஷ்யா மேல போர் அறிவிக்குது. அடுத்த 2 நாள்ல ஜெர்மனி பிரான்ஸ் மேலையும் போர் தொடுத்து பெல்ஜியத்துக்குள்ள நுழையுது. பெல்ஜியத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி பிரிட்டனும் ஜெர்மனி மேல போர் அறிவிக்குது. அவ்வளோதான், ஒரே வாரத்துல மொத்த ஐரோப்பாவும் போர்க்களமா மாறிடுச்சு. ஆனா கதை இதோட முடியல. இது வெறும் ஐரோப்பிய போரை மட்டும் நிக்கல. எப்படி இது ஒரு உலக போரா மாறுச்சு? பிரிட்டன் போருக்குள்ள வந்த அந்த நிமிஷமே அது ஒரு உலகப் போரா மாறிடுச்சு. ஏன்னா பிரிட்டன் தனியா வரல, அதோட விஷாலமான பேரரசையும் கூடவே இழுத்துட்டு வந்துச்சு. இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கான்னு உலகத்தோட பல மூலைகள்ல இருந்தும் லட்சக்கணக்கான வீரர்கள் ஐரோப்பிய போர்க்களத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. ஆரம்பத்துல அமெரிக்கா இந்த சண்டையிலிருந்து ஒதுங்கியே இருந்துச்சு, இது எங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஜெர்மனியோட நீர்மூழ்கி கப்பல்
அமெரிக்க பயணிகளும் இருந்த லூசிடானியாங்கிற ஒரு பயணிகள் கப்பலை தாக்கி மூழ்கடிச்சது. இந்த ஒரு சம்பவம் அமெரிக்க மக்கள் மத்தியில ஜெர்மனிக்கு எதிரான கோபத்தை அதிகமாக்கிடுச்சு. கடைசியா 1917ல அமெரிக்காவும் போர்க்களத்துல குதிச்சது. இதுதான் போரோட போக்கையே மாத்தின ஒரு முக்கியமான திருப்புமுனை. அமெரிக்காவோட மாபெரும் தொழிற்சாலை பலமும் லட்சக்கணக்கான புதிய வீரர்களும் நேச நாடுகள் பக்கம் சேர மைய சக்திகளோட தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் போர் ஒரு வழியா முடிவுக்கு வந்தது. ஆனா அது விட்டுட்டு போன காயங்களும் அது உருவாக்குன ஒரு புது உலகமும் புது புது பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. பல வருஷங்கள் நடந்த கொடூரமான பதுங்குக்குழி போருக்கு அப்புறம் அமெரிக்காவோட உதவியோட நேச நாடுகள் நவம்பர் 1918ல மைய சக்திகளை தோற்கடிச்சாங்க. நேச நாடுகள் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த வெற்றிக்கு கொடுக்கப்பட்ட விலை ரொம்ப ரொம்ப அதிகம். போர் முடிஞ்சப்போ ஐரோப்பாவோட வரைபடமே தலைகீழா மாறி போச்சு. பல நூற்றாண்டுகளா இருந்த ஜெர்மன், ஆஸ்திரிய ஹங்கேரி, ஓட்டோமானனும் 3 பெரிய பேரரசுகள் காணாம போச்சு. அதோட இடிபாடுகள்ல இருந்து போலந்து, பின்லாந்து, செக்கோஸ்லோவாக்கியா மாதிரி புது நாடுகள் உருவாச்சு. போரை முடிவுக்கு கொண்டு வந்த வெர்சாய்ஸ் உடன்படிக்கை சமாதானத்தை விட பழிவாங்கறதுல தான் அதிகமா கவனம் செலுத்துச்சுன்னு சொல்லலாம். போருக்கான மொத்த பழியும் ஜெர்மனி மேல சுமத்தப்பட்டுச்சு. அவங்களோட ராணுவம் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு, பொருளாதாரம் நசுக்கப்பட்டுச்சு. இது ஜெர்மன் மக்கள் மனசுல ஒரு பெரிய அவமானத்தையும் ஆறாத காயத்தையும் உருவாக்குச்சு. இப்போ நாம யோசிக்க வேண்டிய கடைசி விஷயம் இதுதான். எல்லா போரையும் முடிவுக்கு கொண்டு வர்ற போருன்னு சொன்னாங்க. ஆனா இந்த வெர்சாய்ஸ் உடன்படிக்கை உண்மையிலேயே அமைதியை கொண்டு வந்துச்சா, இல்ல இதுவே இன்னும் கொடூரமான 2ஆம் உலகப் போருக்கான விதையை விதைச்சிட்டு போயிடுச்சா? வரலாறு சில சமயம் இப்படிதான் கேள்விகளோட நம்மள விட்டுட்டு போகும்.